கடந்த மாதம் 19ஆம் தேதி ஆரம்பிச்ச ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி நேற்று துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துல வெற்றிகரமா நடந்து முடிஞ்சது. ஃபைனல்ஸ்ல இந்திய அணி அபாரமான வெற்றியும் பெற்றாங்க. ஃபைனல்ஸ்ல வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம இந்தியா இந்த சீசன் முழுக்க ஆடின எல்லா மேட்ச்லயுமே அபார வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஒரு தோல்வியை கூட சந்திக்காம முதல் மேட்ச்ல தொடங்கி நேத்து நடந்த ஃபைனல்ஸ் வர எல்லா மேட்ச்லயும் நல்ல ரன் ரேட்டோட விக்கெட் மெயின்டைன் பண்ணி டிராபியை தட்டி தூக்கி இருக்காங்க இந்திய அணி. கடந்த மாதம் 20ஆம் தேதி வங்கதேசத்தோட மோதி தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு செஞ்சாங்க இந்தியா. அது தொடர்ந்து பாகிஸ்தானோட அபார வெற்றி, நியூசிலாந்து கூட ஆடி வெற்றி, ஆஸ்திரேலியாவை சொல்லி அடிச்சது அப்படின்னு இந்த சீசன் முழுக்கவே இந்திய அணி தோல்வியை சந்திக்காம வெற்றிகளை மட்டுமே அள்ளி குவிச்சிட்டு வந்தாங்க. இதன் உச்சமா நேத்து நியூசிலாந்து கூட நடந்த இறுதிப் போட்டியில இந்திய அணி சார்பா விளையாடின எல்லாருமே அபாரமா விளையாடினாங்க. குறிப்பா அணி தலைவர் ரோஹித் சர்மா மற்றும் ஸ்ரேயாஸ் ஐயர் பேட்டிங்லயும், பவுலிங் சைடுல குல்தீப் யாதவ் மற்றும் வருண் சக்கரவர்த்தி நியூசிலாந்து அணிக்கு செம்ம டஃப் கொடுத்தாங்க. நேத்து நடந்த இறுதிப் போட்டியை சென்னை மெரினா கடற்கரை மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரையில நேரலையில ஒளிபரப்பு செஞ்சாங்க. பொதுவா டிவி அல்லது மொபைல்ல மேட்ச் பார்க்குற நம்ம கிரிக்கெட் ரசிகர்கள் நேத்து அதிக அளவுல கடற்கரையில திரண்டு ஒன்னா உட்கார்ந்து மேட்சை ரசிச்சாங்க. கடற்கரைகள் நேத்து கிட்டத்தட்ட ஒரு மினி ஸ்டேடியம் மாதிரியே காட்சி அளிச்சது. பந்துக்கு பந்து ஆரவாரம், ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் கைத்தட்டல் மற்றும் விசில்னு நேத்து நடந்த மேட்ச் ரசிகர்களுக்கும் சரியான விருந்து. இந்திய அணியினுடைய அபார வெற்றியை கடற்கரையிலேயே கொண்டாடி தீர்த்துட்டாங்க இந்திய ரசிகர்கள். இன்னும் கொஞ்ச நாள்ல ஐபிஎல் போட்டி தொடங்க உள்ள நிலையில இந்தியாவினுடைய இந்த வெற்றி கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில பெரிய குதூகலத்தை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். இந்திய அணிக்கு நம்முடைய வாழ்த்துக்கள்.